القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا القرآن يوحدنا لطريق السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய அமர்விலே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. நாம் எல்லாரும் சந்திக்க வேண்டிய, மறுமையில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேச போகிறாங்க. மறுமை நாளும் மனிதர்களின் நிலையும். மறுமை நாளில் மனிதர்களின் நிலையும் இருந்தாலும் சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே மறுமை நாளில் சந்திப்போம். அதை பற்றி தான் இன்றைக்கு விளக்கமாக சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒரு செய்தி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார். அது என்னென்னா, ஒரு பள்ளியில், பள்ளி பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இப்போ ஒரு பள்ளியில் இந்த ரமதானில் பிள்ளைகள்லாம் வருவாங்கள்ல. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 4-5 வயசு பொம்பளை பிள்ளை, ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆளுங்க உட்காந்துருக்கும்போது குறுக்க போயிருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஆளுடைய மேலே பட்டிருக்குது. அவர் ஒவ்வொன்று சத்தம் போட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு, யார் பொம்பளை பிள்ளைகள்லாம் பள்ளியில் விடுறது, எனக்கு ஒதுமுறிஞ்சு போச்சுட்டாராம். இதை விட பெரிய கூத்தா இருக்குது. எனக்கு கோபம் வந்துச்சு. கோபம் யார் மேலே வந்துச்சுன்னா, அவர் சொன்னவர் மேலே வரல, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆக்கி வச்சிருக்கானுங்கள்ல, அந்த முட்டாள் சொல்லக்கூடாது, இந்த மௌலவிகள், அவனுங்க மேலே என் மேலே எனக்கு கோபம் வந்துச்சு. சொன்னவர் மேலே வரல. ஏன்னாக்கா கோழி எங்கள் ஜாதி, சேவெல்லாம் எங்களுக்கு அஜ்னபின்னு சொல்லக்கூடிய இந்த இத்தாவில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் யாரும் மூத்தா போயிட்டா, ஆண்கள் மூத்தா போயிட்டா பெண்களை இத்தாவுக்கு வைப்பாங்கள்ல, அவங்க கோழியை பார்த்தா ஓகே, சேவலை பார்த்தா அது அஜ்னபி, அது ஆம்பளை, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க. அந்த கூத்தெல்லாம் இருக்குது நம்ம ஊரில். இந்த மாதிரி மக்களை, நம்முடைய சமுதாயத்தை மடையர்களாக ஆக்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த மௌலவிகள் மேலே தான் எனக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் ரொம்ப கவலையோடு சொன்னார். அந்த கவலை எனக்கு கோபம் வருது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வில் மறுமை நாளும் மனிதர்களின் நிலையும் என்ற தலைப்பில் மௌலவி அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அவர்கள் அழைக்கிறேன். இன்றைய உரை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதன்படி நம்ம அதுக்கு தோதாக நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள், பித்அத்துகள்,
எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற மனிதன் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கின்றான். அதன் பிறகு அல்லாஹ் அவன் நாடுகின்ற காலம் மன்னரை வாழ்க்கையை வாழுகின்றான். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்தை எப்பொழுது அழிக்க நாடுகின்றானோ அப்பொழுது இந்த உலகத்தை அழித்து மறுமை என்று சொல்லப்படுகின்ற அந்த வாழ்க்கைக்காக அவன் விரும்புகின்ற நேரத்தில் மீண்டும் அந்த மனிதர்களை உயிர்ப்பித்து எழுப்புகிறான். இது ஒரு முஃமின் நம்ப வேண்டிய ஈமானுடைய 6 அடிப்படைகளுள் ஒரு அடிப்படை என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கின்றோம். அதை சாதாரணமாக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற இந்த வார்த்தையினூடாக நானும் நீங்களும் சொல்லி விடுகின்றோம். அதிலே வல் யௌமில் ஆகிர், மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறேன் என்று நானும் நீங்களும் சொல்கிறோம். அன்பாண்டவர்களே, சாதாரணமாக அரபியிலே சொல்வதனால் அது எங்களுக்கு அர்த்தம் விளங்காத நிலையும் அதனுடைய உணர்வு பூர்வமான காட்சிகள் எங்களுக்கு முன்னால் வராத நிலையும் இருக்கிறது. அதை நானும் நீங்களும் எப்படி நம்ப வேண்டும்? நான் ஆரம்பத்திலே சொன்ன பிரகாரம் உலகத்தில் பிறந்து வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்த உலகத்தில் மரணிப்பான். மறுமை நாளையில் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பி ஒன்று சேர்க்கப்படுவான். அதன் பிறகு பல கட்டங்களை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கடக்கின்ற மனிதன் நல்லவனாக இருந்தால் சுவனவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பரிசை அவன் பெறுவான். அவன் கெட்டவன் என்று தீர்மானிக்கப்பட்டு நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரக தண்டனைக்கு அவன் ஆளாகுவான் என்பதுதான் அந்த நம்பிக்கையின் விரிவான அர்த்தம். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டுமா? எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நபித்தோழர்கள் என்று சொல்கிறோம் சகோதரர்களே, அவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தான். எங்களை போன்ற ஆசைகள் இருந்தது, எங்களை போன்ற இரத்தம்தான் அவர்களுக்கும் ஓடியது. எங்களை போன்ற ஒரு பாவச் சூழலில் தான் அவர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்களில் புனிதர்கள் என்ற பட்டத்தை பெற்றார்கள். ரதியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்ற அந்த பட்டத்தை உலகத்திலே பெற்றுக் கொண்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் வேறொரு உலகத்தில் வாழ்ந்தார்களா? இல்லை சகோதரர்களே. அவர்களுக்கு வேற ஒரு உடல் கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருந்ததா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரிஜாலுன், அவர்கள் சில மனிதர்கள், எங்களை போன்ற மனிதர்கள் தான். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸக்கா. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எங்களை போன்ற மனிதர்கள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய வியாபாரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதிலிருந்து அவர்களை திசை திருப்பவில்லை. தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்து கொடுப்பதிலிருந்து அவர்களை திருப்பி விடவில்லை. காரணம் என்ன? எங்களை போன்று கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், எங்களை போன்று வியாபாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். தொழுகையை நிலைநாட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஜகாத்து கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். நல்லவர்களாக வாழ்ந்ததற்கு காரணம் என்ன? யகாஃபூன யௌமன், அவர்கள் ஒரு நாளை பயந்தார்கள். அவர்கள் ஒரு நாளை பயந்தார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் புரண்டு போகின்ற அந்த மறுமை நாளை அவர்கள் பயந்தார்கள். அதனால்தான் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. எனவே
நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டியது, நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, நான் மறுமைக்காக வாழ வந்தவன். உலகத்தில் நான் எதையும் செய்துவிட்டு தப்பிவிடலாம், அந்த மறுமை நாளையில் நான் தப்பிவிட முடியாது. உலகத்தில் என்னை தட்டி கேட்க யாரும் இல்லை, உலகத்தில் என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஆனால் மறுமை நாளையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பானே என்கிற அந்த மறுமை உணர்வு உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த சிந்தனை தான் அவசியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் மண்ணறைகளை போய் பார்த்து விட்டு வர சொன்னார்கள். இது கபறுகளை ஜியாரத்து செய்ய சொன்னார்கள். நாங்கள் கட்டி வைத்திருக்கின்ற எங்களுடைய மறுமை சிந்தனை எல்லாம் மறக்கடிக்க செய்து நல்லவர்களை ஞாபகமூட்டுவோம் என்ற அந்த தர்காக்களை அல்ல சகோதரர்களே, மண்ணறைகளை போய் ஜியாரத்து செய்யுங்கள் என்றார்கள். காரணம் என்ன? அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் அந்த மண்ணறைகளை ஞாபகப்படுத்த சொல்கிறதா, போய் தரிசிக்க சொல்கிறதா? எதற்காக? இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் அந்த மறுமை சிந்தனை அவசியம் என்பதற்காக. அன்பாண்டவர்களே, ஒரு மரண செய்தி கேள்விப்பட்டால் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்ய சொல்ல சொல்கிறது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் திரும்பி செல்லவிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, ஒவ்வொரு மரண செய்திக்கு பின்னாலும் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்த சொன்னது மரணித்தவரை அல்ல. மரணித்தவர் போய்விட்டாருங்க, மரணித்தவர் போய்விட்டார். நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி, நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம்தான் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்கிற அந்த மறுமை சிந்தனையை தான் ஒவ்வொரு மரண செய்திக்கு பின்னாலும் ஒரு முஃமின் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தந்தது என்றால் என்ன காரணம் சகோதரர்களே? இந்த உலகத்தில் வாழுகிற நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ வேண்டுமா? அந்த மறுமை சிந்தனை, அந்த மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதுதான். அன்பாண்டவர்களே, அது பேசினால் தனி ஒரு தலைப்பாக பேசிக்கொண்டு போகலாம். ஒரு மனிதனை நல்லவனாக வாழச் செய்வதற்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் மறுமை சிந்தனையை ஊட்டுகிறது என்பது தனி ஒரு பகுதி சகோதரர்களே. அதை தாண்டி அல் குர்ஆன் என்னையும் உங்களையும் திருத்துவதற்காக மறுமை நாளையிலே நடக்கின்ற மஹ்ஷர் மைதானத்திலே நடக்கின்ற அந்த அபூர்வ காட்சிகள், அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்றால் அன்பாண்டவர்களே, அந்த மறுமையை பயந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நாங்கள் காணாத ரப்பு, இதுவரைக்கும் பார்க்கவில்லை, அந்த ரப்புக்கு நானும் நீங்களும் பயப்பட வேண்டுமா? ஏன் பயப்பட வேண்டும்? அன்பாண்டவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு பயப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? மறுமையின் அதிர்வு இருக்கிறதே, மறுமையுடைய நிகழ்வு இருக்கிறதே, அது மிக பயங்கரமானது, அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. எனவே உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கு கீழான மனிதர்களை திருத்துவதற்கும் மனிதர்களை நல்லவர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சட்ட திட்டங்கள், எத்தனையோ மனிதனை பாதுகாப்பதற்காக படைப்பிரிவுகள். மனிதன் என்ன செய்யறாங்க? அந்த சட்டங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிறான். காரணம் என்ன? இந்த சட்டங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பாதுகாப்பு படைக்கு முன்னாலே மனிதன் அநியாயம் செய்கிறான். பாதுகாப்பு படை வீரனையே கொலை செய்து விடுகிறான். ஏன்? பயம் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியும்? மனிதனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக, மனிதனை விசாரிப்பதற்காக நீதிமன்றங்களை மனிதன் நிறுவினான். அந்த நீதிபதியையே சுட்டுவிட்டு வருகின்ற மனிதனை பார்க்கிறோம், நீதிபதியையே கொலை செய்கிற மனிதனை பார்க்கிறோம். என்ன காரணம்ங்க? உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க நான் உன்னை கொலை செய்வேன்.
என்னால வேண்டியது செய்யலாம் என்று மனிதன் பேசுகிறானே, அன்பார்ந்தவர்களே, இந்த சடவாத சட்டங்களினால் சடவாத உலகத்தில் மனிதனை திருத்த வேண்டுமா? அதற்கு அல்லாஹ் சொல்வது, உன்னுடைய ரப்பை நீ பயந்து கொள். மறுமை நிகழ்வு பயங்கரமானது. உலகத்தில் நீ நினைச்ச வாழ்க்கை வாழலாம், உலகத்தில் நினைத்த பிரகாரம் வாழலாம். மரணத்துக்கு பின்னால் மஹ்ஷர் மைதானத்திலே உன்னை ஒன்று திரட்டுகின்ற அந்த ரப் இருக்கிறானே, அந்த ரப்பிடத்தில் நீ தப்ப முடியாது. அவனை பயந்து கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த ரப்பை சரியாக பயப்பட வேண்டுமா? என்னுடைய வாழ்க்கை இன்றோ நாளையோ முடிவடைந்து விடலாம். அந்த ரப்பு மறுமை நாளையில் என்னை எழுப்பி நிறுத்துவானே என்ற அந்த அச்சம் உள்ளத்தில் ஆழமாக இருக்குமாக இருந்தால், நானும் நீங்களும் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதற்கு, முஸ்லிமாக வாழ்வதற்கு, முக்மீனாக வாழ்வதற்கு அந்த மறுமை நிகழ்வுதான் காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த மறுமை நிகழ்வை பற்றி, அது எவ்வளவு பயங்கரமானது என்பதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். யௌம தரவுனஹா, அந்த மறுமை நிகழ்ந்து விட்டால் நபியே நீங்கள் அதை எப்படி காணுவீர்கள் தெரியுமா? தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டுகின்ற ஒவ்வொரு தாயும் பாலூட்டுகின்ற நிலையிலே தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். அன்பாண்டவர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன், தாயுடைய மகிமையை பற்றி பேசுகிற நேரம், ஒரு தாய் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் தன்னுடைய பிள்ளையை மறந்து விட மாட்டாள். பாலூட்டுகின்ற அந்த பிள்ளையை மறக்கடிக்கின்ற நிகழ்வுகள் உலகத்திலே நடப்பது குறைவு. அல்லாஹ் சொல்கிறான், மறுமையுடைய அந்த அதிர்வு நடந்துட்டாங்க, ஒரு தாய் தன்னுடைய பாலூட்டுகிற குழந்தையை மறந்து விடுவாள். ஏன்? ஒரு அழுகை சத்தம் நிம்மதியா தூக்கம் போகுங்க. ஒரு முனக்கல் சத்தம் கேட்டால் சரி, தாய் கண் விழித்து எழும்பி விடுவாள். அந்த அளவு தொடர்புள்ள ஒரு உறவுதான் தாயும் குழந்தையும் என்ற உறவு. அந்த உறவை மறக்கடிக்க செய்கின்ற அளவுக்கு மறுமை நிகழ்வு பயங்கரமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, அந்த மறுமையின் அகோரத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். உதாரணமாக எடுத்தது என்ன தெரியுமா? தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கின்ற குழந்தையை அந்த தாய் பெற்றெடுத்து விடுவாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, பிரசவ வேதனை இருக்குதுங்க, அது பயங்கரமானது, அது பயங்கரமானது. ஆனால் அந்த வேதனையை எல்லாம் மறக்கடிக்க செய்கின்ற அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுதான் மறுமை நிகழ்வு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பாண்டவர்களே, 2004ஆம் ஆண்டு சுனாமியை பார்த்தோமுங்க. சுனாமி, அன்பாண்டவர்களே, அது அல்லாஹ் உலகத்தில் காட்டுகிற ஒரு சாதாரண விடயமுங்க. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உலகத்திலே நாங்கள் சிறிய தண்டனைகளை கொடுத்து மனிதனை ருசிக்க செய்வோம். எதுக்கு தெரியுமா? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக. பெரிய தண்டனை மறுமை தண்டனைங்க. உலகத்தில் எல்லாம் சின்ன நிகழ்வுகளை காட்டுவான். அன்பாண்டவர்களே, அந்த சுனாமி அடிக்கிறதுங்க. சுனாமியின் அகோரத்தை பார்த்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறந்து எங்கோ ஓடி போய் நின்று விட்டாள். அன்பாண்டவர்களே, ஒரு மைதானத்தில் பார்க்கிறவங்க, பிரசவம், குழந்தை பிறந்திருக்கிறது, பக்கத்திலே தாய் மரணித்திருக்கிறாள். எத்தனையோ காட்சிகளை பார்த்தோமுங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறானே, வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய தண்டனைகள் இல்லாமல் சின்ன தண்டனைகளை உலகத்துல கொண்டு வருவோம் அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய சக்திகள் சுனாமியாக, ஒரு பூமி அதிர்ச்சியாக, ஒரு சூறாவளியாக வருகிற நேரமே மனிதன் புத்தியை இழந்து விடுகிறான் என்றால் அந்த மறுமை நிகழ்வு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நிதானமாக சிந்திக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளையில வத்தரன்னாஸ சுகாரா, நபியே, மக்களை எல்லாம் நீங்கள் போதை பிடித்தவர்களாக காட்சி அளிப்பீர்கள். அன்பாண்டவர்களே, போதை பிடித்தவன் நிலை குலைந்து நிற்பானுங்க. ஒரு மனிதன் எப்படி நிக்கணுமோ அந்த நிலையில நிக்க மாட்டானுங்க. அந்த நிலையை தாண்டிய நிலையில தான் போதை பிடித்தவன் இருப்பான். என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றும் விளங்காது, சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமையுடைய நிகழ்வை பார்த்த மனிதன் போதை பிடித்தவனாக காட்சி அளிப்பான். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிம்களாக இருந்து கொண்டு போதை பிடித்த நிலையில் இந்த உலகத்தை மறந்து வாழுகிறோமா?
மறுமை எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுமையுடைய நிகழ்வை கண்டா சாராயம் குடிக்க தேவையில்லைங்க, போதை வஸ்துக்களை பாவிக்க தேவையில்லை. மனிதன் சும்மாவே போதை பிடித்தவனாக இருப்பானாம். அல்லாஹ் சொல்கிறான், வமாஹும் பிசுகாரா, அவர்கள் போதை பிடித்தவர்கள் அல்ல, அவர்கள் போதை பிடித்தவர்கள் அல்ல. வலாக்கின்ன அஸாபல்லாஹி ஷதீத், மறுமையுடைய அந்த நிகழ்வுல நடக்கிற அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பயங்கரமானது. அந்த காட்சியை பார்த்த மனிதன் போதை பிடித்தவனை போன்று இருப்பான்னு அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, மறுமையின் அகோரத்தை, அதனுடைய பாரதூரத்தை உணர்த்த விரும்பிய அல்லாஹ் எங்களோடு சம்பந்தப்பட்ட 3 விடயங்களை எடுத்து சொல்லி காட்டி மறுமையின் நிகழ்வு அந்த அளவு பயங்கரமானது என்று சொல்கிறான். புகாரியை புரட்டுங்கள், 6527வது இலக்க செய்தியை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற இடத்திலே நபிகளார் சொல்கிறார்கள், துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் உராத்தன் குர்தா, நீங்கள் மறுமை நாளையில் ஆடையற்ற நிர்வாணிகளாகவும் செருப்பணியாதவர்களாகவும், நீங்கள் மறுமை நாளையில் ஹத்னா செய்யப்படாத நிலையிலும் எழுப்பப்படுவீர்கள். மனிதன் எந்த நிலையில உலகத்துல பிறப்பானோ அதே நிலையில தான் மறுமையில எழுப்பப்படுறான். ஆடை கிடையாது, செறிப்பணிந்து இருக்க மாட்டான், ஹத்னா செய்யப்பட்டிருக்கவும் மாட்டான். அந்த நிலையில தான் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பி நிறுத்தப்படுவான். ஆயிஷா நஹி ஆச்சரியப்பட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அர்ரிஜாஉ வன்னிஸா யன்துரு பஅதுஹும் இலா பஅத், எல்லாரும் நிர்வாணிகளாக இருந்தா ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்களே. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத். நபிகளார் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கின்ற நிலையை தாண்டி அந்த நாள் பயங்கரமானதாக இருக்கும்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, பக்கத்துல உள்ளவனை பார்க்கிற நேரம் இல்லை, பக்கத்துல உள்ள பெண்மணியை பார்க்கிற மனதில் மனிதன் இல்லை. அந்த அளவுக்கு மறுமையுடைய நிகழ்வு பயங்கரமானதாக இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மறக்கிற நிலை என்றால், ஒரு கர்ப்பிணி தாய் அதை கண்ட அதிர்ச்சியில குழந்தையை பெற்றெடுக்கிற அளவுக்கு பயங்கரம் உண்டா, பக்கத்தில் உள்ள ஆணையும் பார்க்க நேரம் இருக்காது, பக்கத்தில் உள்ள பெண்ணையும் பார்க்க நேரம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மறுமையின் அகோர தன்மையை, மறுமை நிகழ்வுடைய பயங்கர தன்மையை காட்சிப்படுத்துவதற்காக நபிகளார் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்தார்கள். பக்கத்துல உள்ளவனை பார்க்கிற நிலை கூட இருக்காதுன்னா அந்த நாள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளுடைய பயங்கரத்தை சொல்லி காட்டுவதற்காக எனக்கும் உங்களுக்கும் சொன்னார்கள். 6532வது இலக்க செய்தியை வாசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுக்கு முன்னால 2864வது செய்தியை வாசியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் ஹல்க் ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மீல் என்றாங்க. சூரியன் இருக்குதுங்க, அந்த சூரியனை அல்லாஹ் படைப்பினங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவான். எந்த அளவுக்கு? ஒரு மீள் பிரமாணம் அளவு வரும் வரைக்கும் நெருக்கி கொண்டு வருவான்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸை அறிவிக்கிற சுலைம் இப்னு ஆமிர் என்றவர் சொல்றாரு, ஃபவல்லாஹி மா அத்ரி மா யுனா பில் மீல், மீல் என்ற அந்த வார்த்தையை கொண்டு என்ன நாடப்படுகிறது என்று எனக்கு தெரியாது. அச்சத்தினால தான் சொன்னாங்க, பயத்தினால தான் சொன்னாங்க. ஏன்? அமசாஃபத்துல் அர்த், மீல் என்று சொன்னா ஒரு மைல் தூரமா, அல்லது அமில் மீல் உள்ளதி துக்தஹலு பிஹில் ஐன், கண்ணுக்கு சுருமா போடுவாங்களே அந்த குச்சின் அளவாண்டு தெரியாதுண்டாங்க. அன்பாண்டவர்களே, இரண்டில் ஓர் அளவுல சூரியன் கொண்டு வந்து வைக்கட்டுமுங்க, அந்த சூரியன் சூட்டை என்னால உங்களால தாங்க முடியுமா? ஒளி வேகத்தில் அளக்கப்படுகின்ற சூரியன் அளவுங்க லட்சக்கணக்கான மைல்களுக்குண்டா, ஒளி அளவிலான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் மறைந்து 6 மணித்தியாலமாகிறது.
ஆனா இருள் சூழ்ந்த நிலையில இந்த காத்து இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுதாங்க? இந்த காத்து அடிக்கிற நிலையில சூடு தாங்க முடியுதா? எங்கேயோ ஒளி கொடுக்கிற அந்த சூரியன் சூடு என்னையும் உங்களையும் பதம் பார்க்கிறது என்றால் அல்லாஹு அக்பர். மறுமையில் எங்களுக்கு நெருக்கமாக சூரியன் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த பயங்கரத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுடைய உலகத்தின் செயற்பாடுகளுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி கிடப்பார்கள் என்று சொன்னாங்க. வியர்வையில் மூழ்கி கிடப்பார்கள் என்று சொன்னாங்க. நான் முன்னால சொன்னேன் 6532வது இலக்க ஹதீஸ். அதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் வியர்வையில மூழ்கி இருப்பார்கள். ஹத்தா யذهب அரகுஹும் ஃபில் அர்தி 70 ذراعا. வியர்வை வடிஞ்சிங்க பூமிக்கு கீழே 70 முழத்துக்கு வியர்வை இருக்குமா? அதையும் தாண்டி சில மனிதர்கள் கரண்டை கால் வரையிலே வியர்வை, சில மனிதர்களுக்கு முழங்கால் வரையிலே வியர்வை, சில மனிதர்களுக்கு இடுப்பு வரையிலே வியர்வை. நபிகளார் தண்ட மூக்கு கிட்ட கையை வச்சு சொன்னாங்க, சில மனிதர்கள் கடிவாளமிடப்பட்டது போன்று மூக்கு வரைக்கும் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள் என்று சொன்னாங்க. நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். அல்லாஹ் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏங்க தலை உச்சியில சூரியன் இருக்குது, காலுக்கு கீழால வியர்வை இருக்குதுன்னா எப்படிங்க இருக்கும்? அன்பாண்டவர்களே, லுஹருடைய நேரத்துல நம்ம வுது எடுக்கிறதுக்கு டெப்ப திறக்கிறோங்க. பைப்பை திறந்தா தண்ணி எப்படிங்க வருது? சூடா வருதுன்னு. ஒளிவேகத்தில் அளக்கப்படுகின்ற சூரியனின் தூரம் இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியன் நம்முடைய வீட்டுக்கூரையில் இருக்கிற தண்ணீர் தாங்கியை பதம் பார்க்கிறது என்றால் அல்லாஹு அக்பர். தலையுச்சியில் இருக்கிற சூரியன் சூட்டுக்கு இந்த வியர்வை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பக்கத்துல ஒரு ஏரி இருக்குதுங்க. ஒரு 5 மணி 6 மணிக்கு போய் குளிச்சு பாருங்க, தண்ணி சூடா இருக்குதுங்க. எவ்வளவு நிரம்பி இருக்கிறது தண்ணீர், சூடாக இருக்கிறது. சூடாக்கியது யார்? அந்த சூரியன் அல்லவா? தந்த காலுக்கு கீழால இருக்கிற அந்த வியர்வை எப்படி கொதிச்சு கொண்டிருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பயங்கரமான நிலையில இருந்துதான் நானும் நீங்களும் தப்ப வேண்டுமா? எங்களுடைய செயற்பாடுகள் நல்லதாக இருக்க வேண்டும், எங்களுடைய நடவடிக்கைகள் நல்லதாக இருக்க வேண்டும். படைத்தவன் ரப்பு சொன்ன பிரகாரம் வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் வாழ்ந்தால் அதிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பயங்கரமான கடுமையான உஷ்ணம் அடிக்கின்ற சூடடிக்கின்ற நேரத்திலே 7 மனிதர்கள் இருக்கிறார்கள். யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையிலே, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த 7 பேர் கூட்டத்திலே சேர்த்து விட வேண்டும் சகோதரர்கள். பெரிய பாக்கியமுங்க. இந்த பயங்கரமான அமளி துமளிகள் நிறைந்த இந்த நேரத்திலே படைத்தவன் ரப்பு தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துகிற அந்த 7 மனிதர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்துகிற ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னாங்க. நீதமாக நடந்து கொள்கிற ஒரு தலைவர் என்று சொன்னாங்க. அது ஆட்சியாளரையும் குறிக்கும். எந்த தலைமைத்துவம் எல்லாம் நீதம் செலுத்த வேண்டிய தலைமைத்துவமோ அது எல்லாம் அடங்கும். இமாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீதம் செலுத்துகிற தலைவர், நீதம் செலுத்துகிற ஆட்சியாளர், மக்களுக்கு மத்தியில் நேர்மையாக நியாயமாக நடக்கிற ஆட்சியாளர், அந்த நிழலுக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒரு தலைவனாக, ஒரு சமூகத்துக்கு பொறுப்புதாரியாக வச்சு நீதமாக நடக்கிற பாக்கியத்தை தந்தா அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் முக்ஸிதீன், உலகத்தில் நீதமாக நடக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான் தெரியுமா? படைத்தவன் ரப்பு
அல்லாஹ்வுடைய வலப்பக்கத்திலே ஒரு ஒளியினால் ஒரு மிம்பர் மேடை, உயர்ந்த மேடை அமைத்து அதிலே அல்லாஹ் வைத்து கண்ணியப்படுத்துவான்னு சொன்னார்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீதம் வேணுமுங்க, நியாயம் வேணுமுங்க. நீதி நியாயத்தோடு உலகத்துல வாழ்ந்தா படைச்சவன் ரப்பு மறுமை நாளையில் அந்த சூரியனுடைய சூட்டிலிருந்து எங்களை பாதுகாத்து அவனுடைய நிழலை தந்து கண்ணியப்படுத்துவான்னு சொன்னாங்க. இது முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம் யார் சகோதரர்களே? ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். நபிகளார் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை படித்தரத்திலே கடந்து செல்லுகின்ற பருவம் இளைஞர் பருவம் சகோதரர்களே, கட்டிலமை பருவம் சகோதரர்களே. நபிகளார் சொன்னார்கள், தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய இளைஞர் பருவத்தை, தன்னுடைய யுவதி பருவத்தை படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்ட விதத்தில் கழித்த இளைஞன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, நம்ம எல்லாரும் அந்த பருவத்தை அடங்கித்தான் உலகத்துல வாழ்றோம். அது இல்லாம ஒரு மனுஷன் இல்லங்க. சிறுபராயத்துல மௌத்தா போனா அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறது இல்ல, அதை தாண்டிட்டோண்டா இளைஞர் தாங்க. படைச்சவன் ரப்புக்கு மனிதனுடைய வாழ்க்கை படித்தரத்துல மிக விருப்பமான வாழ்க்கை படித்தரம் இந்த இளைஞர் பருவம் தாங்க. ஒரு மனிதன் வயதுக்கு வந்துட்டா, ஒரு பெண்மணி குமரியாவி விட்டால் 40 வயது வரையில் அந்த கால எல்லை போகுமுங்க. 40 எல்லை தாண்டினா அது அனுபவ வயது, வயோதிபத்தின் ஆரம்ப கட்டம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சமூகத்தில் வாழக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர் பருவத்தை படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்ட விதத்திலே நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் கழிக்கிற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹு அக்பர், மறுமையில் அல்லாஹுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம். ஆனா எங்களுடைய இளைஞர்களுடைய நிலை என்னங்க? வயோதிபம் அடையட்டும் பள்ளிக்கு வருகிறோம், முடி பழுக்கட்டும் மார்க்கத்துக்கு மாறுகிறோம் என்று சொல்லுகிற படைத்தவன் ரப்பு கண்ணியப்படுத்துகிற பருவத்தை அறிந்து கொள்ளாத மனிதர்களாக இருக்கிறோம். இளைஞர்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளாக வாழுகிற அந்த இளைஞர்களுக்கு இந்த பருவத்தின் பெருமதியை உணர்த்துங்கள். படைத்தவன் ரப்பு அதிகம் சந்தோஷப்படுகிற பருவமுங்க இந்த இளைஞர் பருவத்தை. படைத்தவன் ரப்புக்கு விருப்பமான முறையில் கழித்தால் அந்த படுபயங்கரமான நிலையிலே அவனுடைய நிழலை தந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். மூன்றாவது மனிதன் யார்? இதுவும் எல்லாருக்கும் கிடைக்கிற சந்தர்ப்பங்க. வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். நபிகளார் சொன்னார்கள், ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பு பட்டிருக்கும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, உடம்பு பள்ளி உள்ளுக்கு இருக்க தேவையில்லைங்க, உடம்பு பள்ளி உள்ளுக்கு இருக்க தேவையில்லைங்க, உள்ளம் பள்ளியோடு தொடர்பு இருக்க வேண்டும். சுபகை தொழுது விட்டு வீட்டுக்கு வருகிறோம், எப்பொழுது துஹருக்கு பாங்கு சொல்லும், நாங்கள் என்ன வேலை வெட்டியில இருந்தாலும் என்ன பிஸியில இருந்தாலும் லுஹருக்கு எப்ப பாங்கு சொல்லும், உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறதா? லுஹரை தொழுது விட்டு வந்தோம், அசருக்கு எப்பொழுது, அசரை தொழுதோம், மகரிபி எப்பொழுது, மகரிபை தொழுதோம், இஷா எப்பொழுது, இஷாவை தொழுது விட்டு வந்து தூங்குகிற நேரம் எங்களுடைய கடிகாரத்திலே நேரத்தை சரிபார்க்கிறோம். சுபகுக்கு எழும்ப வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதே உள்ளம் தொடர்பு பட்ட நிலையில் இரவில் நாங்கள் மரணித்தால் கூட உள்ளம் தொடர்பு பட்ட நிலையில மௌத்தாவிடுறோங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும். பள்ளியை மறந்துடாதீங்க வாழ்க்கையில, பள்ளியை மறந்துடாதீங்க வாழ்க்கையில. 5 நேர தொழுகைய பள்ளியில தொழுதாதாங்க எங்களோட உள்ளம் பள்ளியோட தொடர்பா இருக்கும். அந்த நிலையில மௌத்தாகிற பாக்கியம் கிடைச்சா மறுமையில் அல்லாஹ் அவனுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான்னு சொன்னாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்புங்க, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். வரஜுலானி, 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தோழமை பாராட்டியவர்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசித்தவர்கள், இஜ்தமா அலைஹி, அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, உலக நோக்கங்கள் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்க கூடாது. உலகத்துக்காக நானும் நீங்களும் ஒன்றுபடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒன்று சேர வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்காக ஒன்று சேர வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உலகத்தின் எந்த
மூளை முடுக்கிலே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒன்று சேர வேண்டுமுங்க. உலக விவகாரங்கள் எங்களை பிரிக்க கூடாது, சொந்த பிரச்சனைகள் எங்களை பிரிக்க கூடாது. எனவே அல்லாஹ்வுக்காக தோழமை பாராட்டி, அல்லாஹ்வுக்காக நேசம் பாராட்டி, அல்லாஹ்வுக்காக ஒன்றுபட்டு வாழ்ந்து, அல்லாஹ் நீ ஷிர்க் செய்கிறாயா, நீ பித்அத் செய்கிறாயா, நீ குஃப்ர் செய்கிறாயா, நீ ஹராத்தை செய்கிறாயா, எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களை ஒன்று சேர்க்கும். அல்லாஹ் எங்களை பிரிப்பான் என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த நேசம் பாசம் உள்ள இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள். அடித்த மனிதன் யார்? வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال. அழகான சமூகத்திலே செல்வாக்குள்ள ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அசிங்கமான பொம்புல அழைச்சாங்க, ஒதுங்கி வந்துருவோங்க. சமூகத்துல கணக்கில்லாத பொம்புலகள் அழைச்சா கணக்கில்லாம வந்துருவோங்க. அழகான ஒரு பெண்மணி, அந்த சொல்ல ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்வதற்கான எல்லா சூழலும் கிடைக்கிற நிலையில இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்தவன் என்று சொல்லி அந்த விபச்சாரத்திலிருந்து தன்னை காத்துக்கொண்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவாண்டாங்க. நம்மட மொபைல் போனுக்கு அழகா ஒரு பெண்மணி வருகிறாள். கண் சொல்கிறது பாருண்டு, உள்ளம் சொல்கிறது நான் அல்லாஹ்வை பயந்தவன் பார்க்க மாட்டேன். எங்களுடைய மொபைல் போனுக்குள் அந்நிய பெண்ணுடைய விபச்சார காட்சி வருகிற நேரம் நான் அதை வைத்துக் கொள்ள மாட்டேன். நான் அல்லாஹ்வை பயந்தவன் அழித்து விடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயந்து விபச்சாரத்தை நெருங்குகிற காரியங்களை ஒரு மனிதன் விட்டொதுங்கினால் அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். அடுத்த மனிதன் யார்? வரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீ. தனிய பார்த்தோங்க இத. ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான், இடது கைக்கு தெரியாமல் வலது கையால தர்மம் செய்கிறான். அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியா. அந்த அளவு மறைமுகமாக தர்மம் செய்கிற மனிதனை அல்லாஹ் மறுமை நாளையில் கண்ணியப்படுத்துகிறான். அடுத்த மனிதனையும் பார்த்தோம். வரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையிலே அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற மனிதன். இதையும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இந்த ரமலான்ங்க ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. உங்களோட கணவனுக்கு தெரியாம, உங்களோட புள்ள குட்டிக்கு தெரியாம, வீட்டுள்ளுக்கு இருந்தா மனைவி கண்டுடுவா, கணவன் கண்டுடுவாருண்டா எங்கேயாவது போய் ஒளிஞ்சி யாருக்குமே தெரியாம வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போம் சகோதரர்களே. படைச்சவன் ரப்ப அந்த சொட்டு கண்ணீருக்கு கொடுக்கின்ற கண்ணியம் அவனுடைய நிழலை தந்து கண்ணியப்படுத்துவாண்டாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 7 கூட்டத்தவர்கள் மறந்து விடாதீர்கள். இந்த 7 கூட்டத்தவர்களும் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நபி மொழியை படித்து இந்த 7 கூட்டத்துல ஒரு கூட்டத்துல பேரை பதிச்சுக்கல்ல ஆண்கள் நாங்களும் பெண்களும் முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த பாக்கியத்தை அடையலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது இப்படி இருக்க மறுமை நாளையில் கேவலத்தை சந்திக்கிற மனிதர்கள் யார்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில் கேவலப்படுகிற மனிதர்களுள் முதலாவது மனிதன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் படைப்பினங்களுக்கு செய்கின்ற இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்கிற மனிதன். அது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கடவுளை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை ஒரு படைப்பினத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஷிர்க் என்ற அநியாயம் வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளையில மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறாங்க, ஷிர்க் செய்யலங்க, ஒரு அமலை செய்கிறான், ஒரு இபாதத்தை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, அவ
அவன் அந்த அமலை செய்கிற பொழுது என்னோடு வேறொருவனை சேர்த்து கொண்டான். அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல் தாங்க, வேறொருவரையும் சேர்த்து கொண்டான். மறுமை நாளில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வான்? தரத்துஹு வஷிர்கஹு, அவனையும் எனக்கு நிகராக அவன் எதை இணை வைத்தானோ அவனையும் விட்டு விடுவேன், நீ போய் அதனிடத்திலே நன்மையை கேட்டுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஈமானிய உறவுகளை அழைத்து சொல்லுகின்றேன், எங்களை தெரியாமல் இணை வைப்பு என்ற அநியாயம் சூழ்ந்திருக்கிறது சகோதரர்களே. இபாதத்துக்கள் என்ற போர்வையில், மார்க்கம் என்ற போர்வையில் எத்தனையோ சிறுக்கான காரியங்களை செய்து விடுகிறோம் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமை பயங்கரமானது. உலகத்தில் சாக்கு போக்குகளை சொல்லிவிடலாம், உலகத்தில் காரண காரியங்களை சொல்லிவிடலாம், உலகத்தில் மனிதர்களை திருப்திப்படுத்தி விடலாம். ஷிர்க் என்ற அநியாயத்தை செய்துவிட்டு, இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்துவிட்டு மறுமையில் போனால் அல்லாஹ் விரட்டி விடுவாங்க, அல்லாஹ் விரட்டி விடுவான். இந்த மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அடுத்த மனிதன் யார் சகோதரர்களே? அல்லாஹ் விரட்டுகின்ற மனிதன், மறுமையிலே கேவலப்படுத்தப்படுகிற மனிதன். அந்த மனிதன் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 6583வது இலக்க ஹதீஸை வாசியுங்கள். இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுல். நபிகளார் சொன்னாங்கங்க, சூரியன் சூடு ஒரு பக்கம் இருக்குங்க, அவனுக்கு நிழல் தேவைப்படும், அல்லாஹ் நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். இன்னொரு பக்கம் உடம்புல இருந்து வேர்வை வடிய வடிய மனுஷனுக்கு என்னங்க தேவைப்படும்? என்னங்க தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணிய அல்லாஹ் நபிகளாருக்கு கொடுத்துட்டான். நிழலை அல்லாஹ் வைத்துக் கொண்டான், தண்ணீரை நபிகளாருக்கு கொடுத்தான். இன்னா அஅதைனாகல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற நீர் தடாகத்தை தந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னாங்க, இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், உங்களுக்கு முன்னால நான் போய் நீர் தடாகத்துக்கு பக்கத்திலே இருப்பேன் என்று சொன்னாங்க. மன்மர்ர அலைய, மன்மர்ர அலைய, யாரெல்லாம் அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்தால் என்னை கடந்து செல்வார்களோ, ஷரிப, அவர் அந்த தண்ணீரை குடிப்பார். வமன் ஷரிப, யார் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறாரோ, லம் யதுமா அபதா, அவர் ஒருபோதும் தாகமடைய மாட்டார் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும். மறுமையில சூரியன் சூடடிக்கிற நேரம், வியர்வையுடைய சூடடிக்கிற நேரம், இந்த தண்ணீர் சொட்டு கிடைக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் மறுமையில் வெற்றி பெற முடியாது சகோதரர்களே. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அந்த பாக்கியத்தில் இருந்து துரத்தி வீசப்படுகிற மனிதர்கள் யார்? அந்த நேரத்தில் என்னிடத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், அவர்களை எனக்கு தெரியும், என்னை அவர்களுக்கு தெரியும். எனக்கும் அவர்களுக்கும் ஒரே திரை போடப்படும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தாகமான நேரத்தில் அந்த ஹவுதுல் கௌசர்ல இருந்து தண்ணீர் கொடுக்கப்படுவதிலிருந்து தடுக்கப்படுகின்ற அந்த மோசமான மனிதர்கள் யார்? புகாரியிலே 6584வது இலக்க செய்தியை பாருங்கள். நபிகளார் சொல்லுவாங்க, திரை போட்ட உடனே இன்னஹும் மின்னி, இறைவா அவங்க என்னைய சார்ந்தவங்க, இறைவா அவங்க இன்னைய சார்ந்தவங்க, இறைவா. நபிகளாருக்கு சொல்லப்படும், இன்னகலா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நபியே உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் எப்படிப்பட்ட புதுமைகளை எல்லாம் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நபியே என்று அல்லாஹ் சொல்லுவானாம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இணை வைப்பு செய்தவன் நன்மைகள் கொடுக்கப்படாமல் விரட்டப்படுகிறான். இங்கே மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்தியவன் மிக பெரும் பாக்கியமான அந்த கௌசர் நீர் தடாகத்தில் இருந்து தண்ணீர் கொடுக்கப்படுவதிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறான். என்னங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையைத்தான் சொல்றேன். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நபியே உங்களுக்கு பின்னால அவங்க என்னென்ன புதுசா உருவாக்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியாது நபியே. புதுசா உருவாக்குறதுன்னா என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதர்
தூதர் மக்களுக்கு முன்னால் பயான் செய்கிற நேரம் கஅன்னஹு முன்திரு ஜைஷின், ஒரு படை வருகிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை போன்றுதான் மக்களுக்கு பேசுவார்களாம். எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வகைரல் ஹதி ஹதி முஹம்மத், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, கர்மங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது. முஹ்தஸாத், அங்க அஹ்தஸு, இங்க முஹ்தஸாத், அவர்கள் உருவாக்கினார்கள், புதிதாக உருவாக்கப்பட்டதுன்றாங்க. அதுதான் மார்க்கத்தில் கெட்டதுன்றாங்க. வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, யாருங்க பித்அத் சொன்னதுன்னு கேக்குறாங்கங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்கங்க. வஹாபிக்காரன் சொல்லல, தௌஹீதுக்காரன் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்அத்ன்றாங்க. வகுல்ல பித்அத்தின் பலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடுன்றாங்க. இதுக்கு மேல நீங்க யாருக்கிட்ட போய் இருந்தாலும் விளக்கம் கேளுங்க. ஹதீஸ் இது. மறுமையில் என்ன சொல்லப்படும்? நபியே, உங்களுக்கு பின்னால அவங்க என்னவெல்லாம் புதுசா உருவாக்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியாது நபியே. நபிகளார் அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. என்னையும் உங்களையும் பார்த்து நபிகளார் ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்க. என்ன வார்த்தை அது? சுஹ்கன் சுஹ்கன் லிமம் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே தூர போய் விடுங்கள், தூர போய் விடுங்கள். நபிகளார் எங்களை விரட்டுகின்ற அந்த மோசமான நிலை வந்து விடக்கூடாது. யாருக்குங்க இந்த துர்ப்பாக்கிய நிலை? யாருக்குங்க இந்த துர்ப்பாக்கிய நிலை? அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்தால் அல்லாஹ் விரட்டுவாங்க. நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக பித்அத்துக்களை செய்து விட்டால், அனாச்சாரங்களை செய்து விட்டால், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தண்ணீரை தராம விரட்டுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில வெற்றி பெற முடியாமல் போய்விடும். என்னங்க செய்யறது? சமூகத்தில் எத்தனையோ பித்அத்துக்கள் இருக்குது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருக்குது. எப்படி நம்ம சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்களாக மாறுறது? ஒன்றை கடைபிடிச்சிக்கங்க. நானும் நீங்களும் செய்கின்ற ஒரு சுபஹானல்லாஹ், ஃபெஸ்டுக்கே பாடத்துல படிச்சோம், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரத்தில் ஆதாரம் இருக்கிறதான்னு பாருங்க. சஹீஹான ஆதாரம் வந்தா செய்வோம், ஆதாரம் இல்லையா செய்ய மாட்டோம். இலட்சக்கணக்கு செலவழித்து ஹஜ் செய்தாலும் நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரத்தில் இருக்குதான்னு பாருங்க. இருந்தா செய்வோம், இல்லையா வானம். நல்லதுதானே நல்லதுதானே என்று நபிகளாருடைய மார்க்கத்தை மாத்திட்டு போனா அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. மறுமை நாளில் மிகப்பெரிய கை சேதப்பட வேண்டி வரும் என்பதை இந்த நபிமொழியை படிக்கின்ற நானும் நீங்களும் படிக்க வேண்டும். இது போன்ற செய்திகள் புகாரியிலே 6593 இலக்க செய்தி, 6526 இலக்க செய்தி, இது போன்ற இடங்களில் எல்லாம் இந்த செய்தியை பார்க்கலாம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில இந்த படுமோசமான நிலையில இருந்து அந்த தண்ணீர் கொடுக்கப்படாமல் விரட்டப்படுகின்ற மனிதர்களில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தண்ணீர் நீர்த்தடாகத்துக்கு பக்கத்திலே வருகிற பொழுதோ திரை போடப்படும். அந்த நேரத்தில் நபிகளார் சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நபியே, உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தை விட்டு எப்படி புறமுதுகு காட்டி போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நபியே என்று சொல்லி விடுவானாம். மார்க்கத்தை மொத்தமா விட்டுட்டு முர்த்தத்தா போறதுங்க. மார்க்கத்தை மொத்தமா விட்டுட்டு முர்த்ததாக போனாலும் அவர்களுக்கு இந்த கேவலம் நடக்கும். மார்க்கத்தை மாத்தி பித்அத்தை உருவாக்கினாலும் கிடைக்கும், மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை விட்டு போனாலும் கிடைக்கும். அதே போன்றுதான் சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஃமின்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடினால், இரத்தம் ஓட்டுகின்ற அளவுக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு சண்டை பிடித்துக் கொண்டால் அவர்களும் இந்த தண்டனைக்கு ஆளாகுவார்கள் என்கிற எச்சரிக்கை செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில் கேவலப்படுத்தப்படுகிற மனிதர்கள் என்ற பட்டியலில் இவர்களை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இது எங்கள்கிட்ட வந்துடாம என்ன செஞ்சுக்கொள்ளணும், நம்ம நல்லவர்களா அந்த 7 கூட்டத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில் கேவலப்படுத்தப்படுகின்ற இன்னொரு மனிதன் யார் தெரியுமா சகோதரர்களே? அதையும் நான் என்னுடைய ஆரம்ப உரையிலே சொல்லி காட்டினேன். அவர்கள் யார்? மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கேவலப்படுகின்ற மனிதர்களை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டி எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தினார்கள். யார் தெரியுமா? வயௌம யஅத்துல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தகதுது மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா லகத் அதல்லனி அனில் ذிக்ரி பஅத இத் ஜாஅனி. என்ன சொல்வார் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுதோ நபிகளாருக்கு பின்னால போக வேண்டியவர் நபிகளாரை ஒரு பக்கத்திலே விட்டுவிட்டு தான் விரும்பிய நல்ல மனிதர்கள், தான் விரும்பிய தோழர்கள், தான் விரும்பிய நண்பர்களுக்கு எல்லாம் பின்னால போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்த மனிதர்கள், காஃபிர்களை பத்தி தாங்க இந்த வசனம் சொல்லுது. ஆனா இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொன்ன குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக சொன்னாங்க, இது காஃபிர்களின் விடயத்தில் பொதுப்படையாக வந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து விட்டு மனிதர்களுக்கு பின்னால் செல்லுகின்ற அந்த மனிதர்களுக்கும் இது எச்சரிக்கையாக வரும். என்ன? மறுமை நாளையில தன்னுடைய கை விரலங்க வாயில போட்டு கடிப்பாங்களாம். எதுக்குங்க கடிக்கிறது? கை சேதப்படுறதுக்கு விரல் கடிப்போம். நம்ம கைய கடிச்சு கடிச்சு சொல்லுவாங்களாம், யாலை தனி தகது மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியில நாம் போயிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியில நாம் போயிருக்கலாமே. யா வைலதா லைதனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அவமானமே. லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இன்ன மனிதர்களை எல்லாம் நான் என்னுடைய நண்பர்களாக எடுக்காமல் இருந்திருக்கலாமே. நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மார்க்கத்தை புறக்கணிக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, தான் விரும்புகின்ற மனிதர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு குர்ஆன் சுன்னாவை புறக்கணிக்கின்ற மனிதர்களே, இந்த வசனத்தை வச்சுக்கங்க. மறுமையில கை சேதப்படக்கூடாது, மறுமையில கை சேதப்படக்கூடாது. இன்ன மனிதர்களுக்கு பின்னால போயிட்டேனே, லக்கது அபல்லனி அனில் ذிக்ரி பஅத இத் ஜாஅனி. குர்ஆன் தெளிவாக வந்த பிறகு, நபிகளாருடைய சுன்னா தெளிவாக வந்த பிறகு என்னை வழிகெடுத்து விட்டார்களே, இவர்களுக்கு பின்னால போகாம, இவர்களை நண்பர்களாக எடுக்காம நபிகளாருக்கு பின்னால போயிருக்கலாமே என்று கை சேதப்படுவாங்களாம். இந்த மோசமான நிலை மறுமையில வந்துடக்கூடாதுங்க. உலகத்தில் நான் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பின்னால் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் போக வேண்டும். நாங்கள் விரும்புகின்ற மனிதர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால போனா போவோமுங்க. அல்லாஹ்வை ஒரு பக்கம் வச்சுட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம் வச்சுட்டு வேறு வழியில் எங்களை அழைச்சிக்கிட்டு போனா அவர்களுக்கு பின்னால போய் மறுமையில கை சேதப்படக்கூடாது. அடுத்த கேவலம் என்ன தெரியுமா? இப்படி நாங்கள் கை சேதப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க, வகாலர் ரசூல். வகாலர் ரசூல் சாதாரண அரபு வசனமுங்க. வகாலர் ரசூல்டா எல்லாருக்கும் தெரியும். காலண்டா சொன்னான்னு அர்த்தம், அர் ரசூல்டா தூதர்ன்ற அர்த்தம். வகாலர் ரசூல், இறை தூதர் சொல்லுவார், யா ரப், எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். யா ரப், என்னுடைய இறைவா, இன்ன கௌமி, நிச்சயமாக என்னுடைய கூட்டம் இதோ இருக்கிறாங்க, இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூரா, குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் இறைவா, குர்ஆனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் இறைவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளையில எங்களை பார்த்து சொன்னா அதை விட கேவலம் இருக்குதாங்க. நாங்க குர்ஆனை பத்தி தனியா படிச்சோமுங்க, அதையெல்லாம் ஒரு தடவை மீட்டி பாருங்க. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த உலகத்திலே நானும் நீங்களும் செய்ய தவறிவிட்டால் மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே கேவலப்படுகின்ற மனிதர்களாக மாறிவிடுவோம். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்து சொல்லிடுவாங்க, இவர்களெல்லாம் குர்ஆனை புறக்கணித்தவர்கள் என்று. அந்த கேவலமான நிலை வந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, உலகத்துல நாங்க யார் யாரோ மனிதர்கள் எழுதிய கிராமர் புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு விளங்குறோமுங்க, இலக்கிய புத்தகங்கள்
புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு விளங்குறோமுங்க. அதுக்காக பணம் கட்டி பணம் செலவழித்து எத்தனையோ வகுப்புகளுக்கு சென்று விளங்க முடியாத பழைய பழைய இலக்கிய தொகுப்புகளை எல்லாம் விளங்க செய்கிறோம். நாங்கள் கணிதங்களுங்க, கணித பாடங்கள், அதனுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் ஒரு அக்கவுண்டராக மாறணும்ன்றதுக்காக பணம் செலவழிச்சு படிச்சு விளங்கி பெரிய அறிவாளிகளா இருக்கிறோமுங்க நாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வைத்தியராக வேண்டுமா, லோயராக வேண்டுமா, உலகத்தில் மனிதர்களுடைய கையெழுத்து பிரதிகளை எல்லாம் படித்து படித்து பெரிய அறிவாளியாக இருக்கிற நானும் நீங்களும் சொல்றோம், என்னால குர்ஆன விளங்க இயலாது, என்னால குர்ஆன படிக்க முடியாதுண்டா. இதை விட ஒரு கேவலம் இருக்கிறாங்க. உலகத்திலே குர்ஆனை புறக்கணித்து விட்டு மறுமை நாளையில் கேவலப்படுகின்ற மனிதர்களாக மாறிவிடக் கூடாது. எல்லாரும் அறிவை தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனை ஓதுவோம், விளங்க முயற்சி செய்வோம். விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு குர்ஆன் வசனம் இன்றைக்கு விளங்கிச்சு. விளங்கலண்டா இதெல்லாம் விளங்காத புத்தகம் தூக்கி வீசுறதாங்க, ஒரு பக்கத்துல தூக்கி வைக்கிறதாங்க. இல்லங்க, லியுன்திர மன் கான ஹய்யன். அல்லாஹ் அல் குர்ஆனை பற்றி சொல்கிற நேரம் சூரா யாசீனிலே சொல்கிறான், உயிரோடு வாழுகிற மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. எங்களால விளங்க முடியுமான குர்ஆனை தான் தந்திருக்கிறான். விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷப்படுவோம். விளங்கலண்டா தூக்கி ஒரு பக்கம் வைக்காம குர்ஆனை படித்த உலமாக்கள் இருக்கிறார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற ஆலிம்கள் இருக்கிறார்கள். அவர்களை நெருங்கி போய் விளக்கம் கேட்டு அல் குர்ஆனை நெருங்கி வாழ்வோம். அதனூடாகத்தான் மறுமையில கண்ணியம் இருக்கிறது. குர்ஆனை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு நாங்கள் இன்னொரு வழியிலே போனால் மறுமை நாளையிலே கேவலப்பட வேண்டி வரும், கைசேதப்பட வேண்டி வரும் என்கிற அந்த எச்சரிக்கை செய்தியையும் மறுமையுடைய அந்த பயங்கரமான நிலையிலே நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை படி மறுமை நாளையில் மனிதர்கள் சந்திக்கின்ற அகோரங்களை குர்ஆன் பேசுகின்றது. ஒரு இன்னொரு விடயத்தை சொல்றேன், அதை சொல்லிட்டு முடிச்சுக்கல்றேங்க. மறுமையில நடக்கிற நிறைய நிகழ்வுகள் இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னங்க அது? உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற பொழுது எங்களுடைய பெற்றோர்களின் பாசம் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க செய்கின்றது. பிள்ளை குட்டிகளின் பாசம் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க சொல்கிறது. இரத்த உறவுகளுடைய பாசம் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க சொல்கிறது. நாங்க இது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டோம்ங்க. பெற்றோரோட மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும், பிள்ளை குட்டியோட மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும், மனைவியோட மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும், நேற்றைய தினம் படித்தோம். இரத்த உறவுகளின் விடயத்தில் மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும். இரத்த உறவுகள் தவறு செய்யறாங்க, நீ நரகம் போனாலும் பரவாயில்ல இருக்க கூடாதுங்க. இருந்தா மறுமையில என்ன நடக்கும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை நாள் இருக்கிறது, பிள்ளை குட்டிகளும் சொத்து செல்வங்களும் பயனளிக்காத அந்த மறுமை நாள். உலகத்துல நாங்க கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சாலும் வேலை இல்லைங்க, பிள்ளை குட்டிகளை பெற்று வளர்த்து சந்தோஷப்பட்டாலும் வேலை இல்லைங்க. அல்லாஹ் மறுமை நாளையிலே உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய சொத்துக்களும் பயனளிக்காத நாள் அந்த மறுமை நாள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு சாராரை வித்தியாசப்படுத்துகிறான், வேறுபடுத்துகிறான். அவர்கள் யார்? யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாரெல்லாம் ஈடேற்றம் அடைந்த உள்ளத்தோடு மறுமை நாளையிலே வந்தார்களோ, சொத்துக்களை வைத்து வெற்றி பெற்ற உள்ளங்கள், பிள்ளை குட்டிகளை வைத்து இரத்த உறவுகளை வைத்து வெற்றி பெற்ற அந்த உள்ளங்களை தவிரேண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்கட சொத்துக்களை வச்சு, எங்கட இரத்த உறவுகள், எங்கட சொந்த பந்தங்களை வச்சு சுவர்க்கத்துக்குரிய வழியை வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை என்றால் மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். அல்லாஹ் சொல்லுகிற வசனம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமுங்க. 70வது அத்தியாயத்தை பெறட்டுங்க. சஅல சாயிலும் பிஅஸாபின் வாகி. நடக்கவிருக்கின்ற அந்த தண்டனையை பற்றி கேள்வி கேட்பவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் மறுமையை பத்தி எச்சரிக்கை பண்ணி ஒரு சூரா பேசுறாங்க. மறுமையை பத்தி எச்சரிக்கை பண்ணி ஒரு சூரா பேசுறான். சஅல சாயிலும் பிஅஸாபின் வாகி. சூரத்துல் மஆரிஜ் என்று சொல்லுவோம். அந்த சூராவை பெறட்டுங்க. 70வது அத்தியாயம் 11வது வசனத்தில இருந்து 14வது வசனம் வரைக்கும் படியுங்கள். உலகத்தில் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற அந்த உறவுகள் மறுமை நாளையில எப்படியெல்லாம் எங்களுக்கு எதிராக நடப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு அன்
அந்த மறுமை நாளையில் உலகத்தில் பாவம் செய்த பாவி என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனி. அந்த மறுமை நாளையிலே நடக்கின்ற அந்த கேவலமான தண்டனைகளை பார்த்துவிட்டு, பயங்கரமான அந்த நிலைகளை பார்த்துவிட்டு, என்னுடைய பிள்ளை குட்டிகளை நரகத்தில் போட்டுவிட்டு நான் சுவர்க்கம் செல்லலாமே என்று நினைப்பானாம். சகோதரர்களே, உலகத்திலே எங்களுடைய பிள்ளை குட்டிகளை சுவனத்துக்குரிய பிள்ளைகளாக வாழச் செய்யவில்லை என்றால் மறுமையில நாங்க நரகம் போக வேண்டி வருமுங்க. அந்த நேரத்துல என்ன ஆசைப்படுவோம் தெரியுமா? இந்த புள்ள குட்டி நரகம் போனாலும் பரவாயில்ல, நான் அவர்களோட நன்மையெல்லாம் அள்ளிக்கிட்டு சுவர்க்கம் போகணும்னு வாப்பா ஆசைப்படுவாராம், உம்மா ஆசைப்படுவாராம். இந்த கேவலம் வாரத்துக்கு முன்னால உலக வாழ்க்கை சந்தர்ப்பமுங்க. நாங்களும் சுவர்க்கம் போற வாழ்க்கை வாழ்வோம், எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் சுவன வாழ்க்கை வாழச் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, வசாஹிபதிஹி வ அஹி, அல்லாஹ் சொல்றான், உலகத்துல தாங்க கேள்வி கேட்போம், எங்கட மனைவியும் சுவர்க்கம் எங்களோட வருவாளா? மனைவிமார் கேட்பாங்க, எங்கட கணவன்மாரும் சுவர்க்கத்தில் எங்களுக்கு இருப்பாங்களா? உலகத்துல கேள்வி கேட்கிறோமுங்க. கணவன் சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை வாழணும், மனைவியையும் சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை வாழ செய்ய வேண்டும். நீங்களும் சுவர்க்கம் போக தயாராக வேண்டும், உங்களுடைய கணவன்மார்களையும் சுவர்க்கம் அழைத்து செல்ல வேண்டும் இந்த உலகத்துல. இல்லை என்றால் வசாஹிபதிஹி, ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை நரகத்துல போட்டுட்டு கணவன் சுவர்க்கம் போக ரெடியாகுவான். கணவனை நரகம் போட்டுவிட்டு மனைவி சுவர்க்கம் செல்ல தயாராகுவாள். சகோதரர்களோடு இரக்கமாக பாசமாக வாழ்கிறோமா? சுவனத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். இல்லை என்றால் சகோதரர்களை நரகத்திலே போட்டுவிட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற ஒரு சகோதரன் ஆசைப்படுவானாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தான் நெருக்கிக் கொள்ளுகின்ற, நெருக்கமாக வைத்துக் கொள்ளுகிற தந்த புள்ள குட்டி இருக்குது பாருங்க, அதையெல்லாம் நரகத்துல போட்டுட்டாவது நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவானாம். வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய எல்லா மனிதர்களையும் நரகத்தில் போட்டுட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவானாம். சகோதரர்களே, அந்த மோசமான நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வந்துராம இருக்க வேண்டுமா? என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய பிள்ளை குட்டிகள், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய இரத்த உறவுகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சுவர்க்கம் போக வேண்டுமா? அதற்குரிய ஒரு களமாக இந்த உலகத்தை பயன்படுத்தினா வெற்றி பெறலாம். இல்லை என்றால் அடுத்தவர்களை நரகத்தில் போட்டுவிட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு கேவலமான நிலை வந்துடக்கூடாதுங்க. அல்லாஹ் சொல்கிறான் 80வது அத்தியாயம், அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, அந்த சூராவை பிரட்டி படிங்க. 80வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் படிப்போம். ஃபஇதா ஜாஅத்தி ஸாஹா, மறுமையுடைய அந்த அதிர்வு வந்துவிட்டால் யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தையை விட்டுவிட்டு விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை குட்டிகளை விட்டு விரண்டோடுவான். எங்க ஓடுவாங்க? லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, அந்த மறுமை நாளையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பராக்காக்குகின்ற நிகழ்வுதான் இருக்கும். தாயை பார்க்க நேரம் இருக்காது, தந்தையை பார்க்க நேரம் இருக்காது, பிள்ளை குட்டிகளை பார்க்க நேரம் இருக்காது. நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற நாளுங்க மறுமை நாள். உலகம் எப்படிங்க? என்னையும் சுவர்க்கம் கொண்டு போய் எல்லாரையும் சுவர்க்கம் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்கிறது தான் உலகம். மறுமை அப்படி இல்லைங்க, எல்லாரையும் நரகத்துல போட்டுட்டு நான் எப்படியாவது சுவர்க்கம் போகணும்னு நினைக்கிற நாளுங்க. அந்த நாள்ல இந்த மோசமான நிலை வந்து விடாமல் இருக்க வேண்டுமா? இந்த உலகத்தை குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன பிரகாரம் பயன்படுத்தி எங்களுக்கு சூழாக வாழுகிற எங்களுடைய உறவுகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழச் செய்து சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாற்றிய நிலையில் வாழ முடியுமா? மறுமையில் கண்ணியமாக குடும்பத்தோடு சேர்ந்து சுவர்க்கம் போகலாம். இல்லை என்றால் மறுமையில் கேவலப்படுகின்ற ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளையும்
ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு மணித்தியாலங்களையும் அல்லாஹ்வுக்காகவே ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காகவே பிரிந்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, உலக நோக்கங்கள் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்க்க கூடாது. உலகத்துக்காக நானும் நீங்களும் ஒன்றுபடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒன்று சேர வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்காக ஒன்று சேர வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒன்று சேர வேண்டுமுங்க. உலக விவகாரங்கள் எங்களை பிரிக்க கூடாது. சொந்த பிரச்சனைகள் எங்களை பிரிக்க கூடாது. எனவே அல்லாஹ்வுக்காக தோழமை பாராட்டி, அல்லாஹ்வுக்காக நேசம் பாராட்டி, அல்லாஹ்வுக்காக ஒன்றுபட்டு வாழ்ந்து, அல்லாஹ் நீ ஷிர்க் செய்கிறாயா, நீ பித்அத் செய்கிறாயா, நீ குஃப்ர் செய்கிறாயா, நீ ஹராத்தை செய்கிறாயா, எனக்கும் உனக்கும் தொடர்பு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எங்களை ஒன்று சேர்க்கும். அல்லாஹ் எங்களை பிரிப்பான் என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த நேசம் பாசம் உள்ள இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள். அடித்த மனிதன் யார்? வரஜுலுன் தலபத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال. அழகான சமூகத்திலே செல்வாக்குள்ள ஒரு பெண்மணி விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள். அசிங்கமான பொம்புல அழைச்சாங்க, ஒதுங்கி வந்துருவோங்க. சமூகத்துல கணக்கில்லாத பொம்புலகள் அழைச்சா கணக்கில்லாம வந்துருவோங்க. அழகான ஒரு பெண்மணி, அந்த சொல்ல ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்வதற்கான எல்லா சூழலும் கிடைக்கிற நிலையில இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயந்தவன் என்று சொல்லி அந்த விபச்சாரத்திலிருந்து தன்னை காத்துக்கொண்டால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவாண்டாங்க. நம்மட மொபைல் போனுக்கு அழகான ஒரு பெண்மணி வருகிறாள். கண் சொல்கிறது பாருண்டு, உள்ளம் சொல்கிறது நான் அல்லாஹுவை பயந்தவன் பார்க்க மாட்டேன். எங்களுடைய மொபைல் போனுக்குள் அந்நிய பெண்ணுடைய விபச்சார காட்சி வருகிற நேரம் நான் அதை வைத்துக் கொள்ள மாட்டேன். நான் அல்லாஹுவை பயந்தவன் அழித்து விடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை பயந்து விபச்சாரத்தை நெருங்குகிற காரியங்களை ஒரு மனிதன் விட்டொதுங்கினால் அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். அடுத்த மனிதன் யார்? வரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீ. தனிய பார்த்தோங்க இத. ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான், இடது கைக்கு தெரியாமல் வலது கையால தர்மம் செய்கிறான். அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியா. அந்த அளவு மறைமுகமாக தர்மம் செய்கிற மனிதனை அல்லாஹ் மறுமை நாளையில் கண்ணியப்படுத்துகிறான். அடுத்த மனிதனையும் பார்த்தோம். வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையிலே அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற மனிதன். இதையும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இந்த ரமலான்லங்க ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. உங்களோட கணவனுக்கு தெரியாம, உங்களோட புள்ள குட்டிக்கு தெரியாம, வீட்டுள்ளுக்கு இருந்தா மனைவி கண்டுடுவா, கணவன் கண்டுடுவாருண்டா எங்கேயாவது போய் ஒளிஞ்சி யாருக்குமே தெரியாம வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி செஞ்ச பாவத்தை ஞாபகப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போம் சகோதரர்களே. படைச்சவன் ரப்ப அந்த சொட்டு கண்ணீருக்கு கொடுக்கின்ற கண்ணியம் அவனுடைய நிழலை தந்து கண்ணியப்படுத்துவாண்டாங்க. எனவே அன்பாண்டவர்களே, இந்த 7 கூட்டத்தவர்கள் மறந்து விடாதீர்கள். இந்த 7 கூட்டத்தவர்களும் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நபி மொழியை படித்து இந்த 7 கூட்டத்துல ஒரு கூட்டத்துல பேரை பதிச்சுக்கல்ல ஆண்கள் நாங்களும் பெண்களும் முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த பாக்கியத்தை அடையலாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது இப்படி இருக்க மர்மை நாளையில் கேவலத்தை சந்திக்கிற மனிதர்கள் யார்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில் கேவலப்படுகிற மனிதர்களுள் முதலாவது மனிதன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை அல்லாஹ்வுக்கு செய்யாமல் படைப்பினங்களுக்கு செய்கின்ற இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்கிற மனிதன். அது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு கடவுளை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை ஒரு படைப்பினத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஷிர்க் என்ற அநியாயம் வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான்,
மறுமை நாளையில மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறாங்க, ஷிர்க் செய்யலங்க, ஒரு அமலை செய்கிறான், ஒரு இபாதத்தை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி, அவன் அந்த அமலை செய்கிற பொழுது என்னோடு வேறொருவனை சேர்த்து கொண்டான். அல்லாஹ்வுக்காக செஞ்ச அமல் தாங்க, வேறொருவரையும் சேர்த்து கொண்டான். மறுமை நாளில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வான், தரத்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் எனக்கு நிகராக அவன் எதை இணை வைத்தானோ அவனையும் விட்டு விடுவேன், நீ போய் அதனிடத்திலே நன்மையை கேட்டுக்கொள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். இஸ்லாமிய உறவுகளே, இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஈமானிய உறவுகளை அழைத்து சொல்லுகின்றேன், எங்களை தெரியாமல் இணை வைப்பு என்ற அநியாயம் சூழ்ந்திருக்கிறது சகோதரர்களே. இபாதத்துக்கள் என்ற போர்வையில், மார்க்கம் என்ற போர்வையில் எத்தனையோ ஷிர்கான காரியங்களை செய்து விடுகிறோம் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமை பயங்கரமானது. உலகத்தில் சாக்கு போக்குகளை சொல்லிவிடலாம், உலகத்தில் காரண காரியங்களை சொல்லிவிடலாம், உலகத்தில் மனிதர்களை திருப்திப்படுத்தி விடலாம். ஷிர்க் என்ற அநியாயத்தை செய்துவிட்டு, இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்துவிட்டு மறுமையில் போனால் அல்லாஹ் விரட்டி விடுவாங்க, அல்லாஹ் விரட்டி விடுவான். இந்த மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. அடுத்த மனிதன் யார் சகோதரர்களே? அல்லாஹ் விரட்டுகின்ற மனிதன், மறுமையிலே கேவலப்படுத்தப்படுகிற மனிதன். அந்த மனிதன் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 6583வது இலக்க ஹதீஸை வாசியுங்கள். இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுல். நபிகளார் சொன்னாங்கங்க, சூரியன் சூடு ஒரு பக்கம் இருக்குங்க, அவனுக்கு நிழல் தேவைப்படும், அல்லாஹ் நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். இன்னொரு பக்கம் உடம்புல இருந்து வேர்வை வடிய வடிய மனுஷனுக்கு என்னங்க தேவைப்படும்? என்னங்க தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணிய அல்லாஹ் நபிகளாருக்கு கொடுத்துட்டான். நிழல அல்லாஹ் வைத்துக் கொண்டான், தண்ணீரை நபிகளாருக்கு கொடுத்தான். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு கௌசர் என்ற நீர்த்தடாகத்தை தந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னாங்க, இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், உங்களுக்கு முன்னால நான் போய் நீர்த்தடாகத்துக்கு பக்கத்திலே இருப்பேன் என்று சொன்னாங்க. மன்மர்ர அலைய, மன்மர்ர அலைய, யாரெல்லாம் அந்த நீர்த்தடாகத்துக்கு பக்கத்தால் என்னை கடந்து செல்வார்களோ, ஷரிப, அவர் அந்த தண்ணீரை குடிப்பார். வமன் ஷரிப, யார் அந்த தண்ணீரை குடித்து விடுகிறாரோ, லம் யதுமா அபதா, அவர் ஒருபோதும் தாகமடைய மாட்டார் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை தர வேண்டும். மறுமையில சூரியன் சூடடிக்கிற நேரம், வியர்வையுடைய சூடடிக்கிற நேரம், இந்த தண்ணீர் சொட்டு கிடைக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் மறுமையில் வெற்றி பெற முடியாது சகோதரர்களே. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அந்த பாக்கியத்தில் இருந்து துரத்தி வீசப்படுகிற மனிதர்கள் யார்? லயரிதன் அலையாக்குவாமுன், அந்த நேரத்தில் என்னிடத்தில் சில மனிதர்கள் வருவார்கள். அவர்களை எனக்கு தெரியும், என்னை அவர்களுக்கு தெரியும். எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரே திரை போடப்படும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தாகமான நேரத்தில் அந்த ஹவுதுல் கௌசர்ல இருந்து தண்ணீர் கொடுக்கப்படுவதிலிருந்து தடுக்கப்படுகின்ற அந்த மோசமான மனிதர்கள் யார்? புகாரியிலே 6584வது இலக்க செய்தியை பாருங்கள். நபிகளார் சொல்லுவாங்க, திரை போட்ட உடனே இன்னஹும் மின்னி, இறைவா அவங்க என்னைய சார்ந்தவங்க, இறைவா அவங்க இன்னைய சார்ந்தவங்க, இறைவா. நபிகளாருக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நபியே உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்கள் எப்படிப்பட்ட புதுமைகளை எல்லாம் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நபியே என்று அல்லாஹ் சொல்லுவானாம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இணை வைப்பு செய்தவன் நன்மைகள் கொடுக்கப்படாமல் விரட்டப்படுகிறான். இங்கே மார்க்கத்தில் புதுமைகளை புகுத்தியவன் மிக பெரும் பாக்கியமான அந்த கௌசர் நீர்த்தடாகத்தில் இருந்து தண்ணீர் கொடுக்கப்படுவதிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறான். என்னங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன். என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, நபியே உங்களுக்கு பின்னால அவங்க என்னென்ன புதுசா உருவாக்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியாது நபியே. புதுசா உருவாக்குறதுண்டா என்னங்க?
அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு முன்னால் பயான் செய்கிற நேரம் கஅன்னஹு முன்திரு ஜைஷின், ஒரு படை வருகிறது என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை போன்றுதான் மக்களுக்கு பேசுவார்களாம். எப்படி ஆரம்பிக்குவாங்க தெரியுமா? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வகைரல் ஹதி ஹதி முஹம்மத், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, கர்மங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது. முஹ்தஸாத், அங்க அஹ்தஸு, இங்க முஹ்தஸாத், அவர்கள் உருவாக்கினார்கள், புதிதாக உருவாக்கப்பட்டதுன்றாங்க. அதுதான் மார்க்கத்தில் கெட்டதுன்றாங்க. வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, யாருங்க பித்அத் சொன்னதுன்னு கேக்குறாங்கங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்கங்க. வஹாபிக்காரன் சொல்லல, தௌஹீதுக்காரன் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்அத்ன்றாங்க. வகுல்ல பித்அத்தின் பலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடுன்றாங்க. இதுக்கு மேல நீங்க யாருக்கிட்ட போய் இருந்தாலும் விளக்கம் கேளுங்க. ஹதீஸ் இது. மறுமையில் என்ன சொல்லப்படும்? நபியே, உங்களுக்கு பின்னால அவங்க என்னவெல்லாம் புதுசா உருவாக்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியாது நபியே. நபிகளார் அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. என்னையும் உங்களையும் பார்த்து நபிகளார் ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்க. என்ன வார்த்தை அது? சுஹ்கன் சுஹ்கன் லிமம் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களே தூர போய்விடுங்கள், தூர போய்விடுங்கள். நபிகளார் எங்களை விரட்டுகின்ற அந்த மோசமான நிலை வந்து விடக்கூடாது. யாருக்குங்க இந்த துர்ப்பாக்கிய நிலை? யாருக்குங்க இந்த துர்ப்பாக்கிய நிலை? அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து இணை வைப்பு என்ற அநியாயத்தை செய்தால் அல்லாஹ் விரட்டுவாங்க. நபிகளாருடைய சுன்னாவுக்கு மாற்றமாக பித்அத்துக்களை செய்துவிட்டால், அனாச்சாரங்களை செய்துவிட்டால், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தண்ணீரை தராம விரட்டுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில வெற்றி பெற முடியாமல் போய்விடும். என்னங்க செய்யறது? சமூகத்தில் எத்தனையோ பித்அத்துக்கள் இருக்குது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இருக்குது. எப்படி நம்ம சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்களாக மாறுறது? ஒன்றை கடைபிடிச்சுக்கங்க. நானும் நீங்களும் செய்கின்ற ஒரு சுபஹானல்லாஹ், ஃபெஸ்டுக்கே பாடத்துல படிச்சோம், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரத்தில் ஆதாரம் இருக்கிறதான்னு பாருங்க. சஹீஹான ஆதாரம் வந்தா செய்வோம், ஆதாரம் இல்லையா செய்ய மாட்டோம். இலட்சக்கணக்கு செலவழித்து ஹஜ் செய்தாலும் நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரத்தில் இருக்குதான்னு பாருங்க. இருந்தா செய்வோம், இல்லையா வானம். நல்லதுதானே நல்லதுதானே என்று நபிகளாருடைய மார்க்கத்தை மாத்திட்டு போனா அல்லாஹ் பாதுகாக்கணுங்க. மறுமை நாளில் மிகப்பெரிய கைசேதப்பட வேண்டி வரும் என்பதை இந்த நபிமொழியை படிக்கின்ற நானும் நீங்களும் படிக்க வேண்டும். இது போன்ற செய்திகள் புகாரியிலே 6593வது இலக்க செய்தி, 6526 இலக்க செய்தி, இது போன்ற இடங்களில் எல்லாம் இந்த செய்தியை பார்க்கலாம். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில இந்த படுமோசமான நிலையில இருந்து அந்த தண்ணீர் கொடுக்கப்படாமல் விரட்டப்படுகின்ற மனிதர்களில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தண்ணீர் நீர்த்தடாகத்துக்கு பக்கத்திலே வருகிற பொழுதோ திரை போடப்படும். அந்த நேரத்தில் நபிகளார் சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நபியே, உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இவர்கள் மார்க்கத்தை விட்டு எப்படி புறமுதுகு காட்டி போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நபியே என்று சொல்லி விடுவானாம். மார்க்கத்தை மொத்தமா விட்டுட்டு முர்த்தத்தா போறதுங்க. மார்க்கத்தை மொத்தமா விட்டுட்டு முர்த்ததாக போனாலும் அவர்களுக்கு இந்த கேவலம் நடக்கும். மார்க்கத்தை மாத்தி பித்அத்தை உருவாக்கினாலும் கிடைக்கும், மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு இஸ்லாத்தை விட்டு போனாலும் கிடைக்கும். அதே போன்றுதான் சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஃமின்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடினால், இரத்தம் ஓட்டுகின்ற அளவுக்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு சண்டை பிடித்துக் கொண்டால் அவர்களும் இந்த தண்டனைக்கு ஆளாகுவார்கள் என்கிற எச்சரிக்கை செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில் கேவலப்படுத்தப்படுகிற
கேவலப்படுகிற மனிதர்கள் என்ற பட்டியலில் இவர்களை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு இது எங்கள்கிட்ட வந்துடாம என்ன செஞ்சுக்கணும், நம்ம நல்லவர்களா அந்த 7 கூட்டத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மறுமை நாளையில் கேவலப்படுத்தப்படுகின்ற இன்னொரு மனிதன் யார் தெரியுமா சகோதரர்களே? அதையும் நான் என்னுடைய ஆரம்ப உரையிலே சொல்லி காட்டினேன். அவர்கள் யார்? மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கேவலப்படுகின்ற மனிதர்களை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிய வசனத்தை ஓதி காட்டி எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தினார்கள். யார் தெரியுமா? வயௌம யஅப்துல் ஸாலிமு அலா யதை யகூலு யா லைதனி தகதுது மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா லகத் அதல்லனி அனில் ذிக்ரி பஅத இத் ஜாஅனி. என்ன சொல்வார் தெரியுமா? உலகத்தில் வாழும் பொழுது நபிகளாருக்கு பின்னால போக வேண்டியவர் நபிகளாரை ஒரு பக்கத்திலே விட்டுவிட்டு தான் விரும்பிய நல்ல மனிதர்கள், தான் விரும்பிய தோழர்கள், தான் விரும்பிய நண்பர்களுக்கு எல்லாம் பின்னால போய் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்த மனிதர்கள், காஃபிர்களை பத்தி தாங்க இந்த வசனம் சொல்லுது. ஆனா இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொன்ன குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் தெளிவாக சொன்னாங்க, இது காஃபிர்களின் விடயத்தில் பொதுப்படையாக வந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து விட்டு மனிதர்களுக்கு பின்னால் செல்லுகின்ற அந்த மனிதர்களுக்கும் இது எச்சரிக்கையாக வரும். என்ன? மறுமை நாளையில தன்னுடைய கை விரலங்க வாயில போட்டு கடிப்பாங்களாம். எதுக்குங்க கடிக்கிறது? கை சேதப்படுறதுக்கு விரல் கடிப்போம். நம்ம கையை கடிச்சு கடிச்சு சொல்லுவாங்களாம், யாலை தனி தகது மஅர் ரசூலி சபீலா, அல்லாஹ்வுடைய தூதர் போன வழியில நாம் போயிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழியில நாம் போயிருக்கலாமே. யா வைலதா லைதனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, அவமானமே. லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இன்ன மனிதர்களை எல்லாம் நான் என்னுடைய நண்பர்களாக எடுக்காமல் இருந்திருக்கலாமே. நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மார்க்கத்தை புறக்கணிக்கின்ற இஸ்லாமிய உறவுகளே, தான் விரும்புகின்ற மனிதர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு குர்ஆன் சுன்னாவை புறக்கணிக்கின்ற மனிதர்களே, இந்த வசனத்தை வச்சுக்கங்க. மறுமையில கை சேதப்படக்கூடாது, மறுமையில கை சேதப்படக்கூடாது. இன்ன மனிதர்களுக்கு பின்னால போயிட்டேனே, லக்கது அபல்லனி அனில் ذிக்ரி பஅத இத் ஜாஅனி. குர்ஆன் தெளிவாக வந்த பிறகு, நபிகளாருடைய சுன்னா தெளிவாக வந்த பிறகு என்னை வழிகெடுத்து விட்டார்களே, இவர்களுக்கு பின்னால போகாம, இவர்களை நண்பர்களாக எடுக்காம நபிகளாருக்கு பின்னால போயிருக்கலாமே என்று கை சேதப்படுவாங்களாம். இந்த மோசமான நிலை மறுமையில வந்துடக்கூடாதுங்க. உலகத்தில் நான் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பின்னால் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் போக வேண்டும். நாங்கள் விரும்புகின்ற மனிதர்கள் அவங்க அல்லாஹ்வோட தூதருக்கு பின்னால போனா போவோமுங்க. அல்லாஹ்வை ஒரு பக்கம் வச்சுட்டு, அல்லாஹ்வோட தூதர் ஒரு பக்கம் வச்சுட்டு வேறு வழியில் எங்களை அழைச்சிக்கிட்டு போனா அவர்களுக்கு பின்னால போய் மறுமையில கை சேதப்படக்கூடாது. அடுத்த கேவலம் என்ன தெரியுமா? இப்படி நாங்கள் கை சேதப்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க, வகாலர் ரசூல். வகாலர் ரசூல் சாதாரண அரபு வசனமுங்க. வகாலர் ரசூல்டா எல்லாருக்கும் தெரியும். காலண்டா சொன்னான்னு அர்த்தம், அர் ரசூல்டா தூதர் அர்த்தம். வகாலர் ரசூல் இறை தூதர் சொல்லுவார், யா ரப், எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். யா ரப், என்னுடைய இறைவா, இன்ன கௌமி, நிச்சயமாக என்னுடைய கூட்டம் இதோ இருக்கிறாங்க, இத்தகதுல் குர்ஆன மஹ்ஜூரா, குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள் இறைவா, குர்ஆனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் இறைவா என்று அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளையில எங்களை பார்த்து சொன்னா அதை விட கேவலம் இருக்குதாங்க. நாங்க குர்ஆனை பத்தி தனியா படிச்சோமுங்க, அதையெல்லாம் ஒரு தடவை மீட்டி பாருங்க. குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த உலகத்திலே நானும் நீங்களும் செய்ய தவறிவிட்டால் மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே கேவலப்படுகின்ற மனிதர்களாக மாறிவிடுவோம். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை பார்த்து சொல்லிடுவாங்கங்க, இவர்களெல்லாம் குர்ஆனை புறக்கணித்தவர்கள் என்று. அந்த கேவலமான நிலை வந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, உலகத்துல நாங்க யார் யாரோ மனிதர்கள் எழுதிய கிராமர் புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு விளங்குறோமுங்க, இலக்கிய புத்தகங்கள்
புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு விளங்குறோமுங்க. அதுக்காக பணம் கட்டி பணம் செலவழித்து எத்தனையோ வகுப்புகளுக்கு சென்று விளங்க முடியாத பழைய இலக்கிய தொகுப்புகளை எல்லாம் விளங்க செய்கிறோம். நாங்கள் கணிதங்களுங்க, கணித பாடங்கள், அதனுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் ஒரு அக்கவுண்டராக மாறணும்ன்றதுக்காக பணம் செலவழிச்சு படிச்சு விளங்கி பெரிய அறிவாளிகளா இருக்கிறோமுங்க. நாங்க அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வைத்தியராக வேண்டுமா, லோயராக வேண்டுமா, உலகத்தில் மனிதர்களுடைய கையெழுத்து பிரதிகளை எல்லாம் படித்து படித்து பெரிய அறிவாளியாக இருக்கிற நானும் நீங்களும் சொல்றோம், என்னால குர்ஆன விளங்க இயலாது, என்னால குர்ஆன படிக்க முடியாதுண்டா. இதை விட ஒரு கேவலம் இருக்கிறாங்க. உலகத்திலே குர்ஆனை புறக்கணித்து விட்டு மறுமை நாளையில் கேவலப்படுகின்ற மனிதர்களாக மாறிவிடக் கூடாது. எல்லாரும் அறிவை தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனை ஓதுவோம், விளங்க முயற்சி செய்வோம். விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு குர்ஆன் வசனம் இன்றைக்கு விளங்கிச்சு. விளங்கல்லண்டா இதெல்லாம் விளங்காத புத்தகம் தூக்கி வீசுறதாங்க, ஒரு பக்கத்துல தூக்கி வைக்கிறதாங்க. இல்லங்க, லியுன்திர மன் கான ஹய்யன். அல்லாஹ் அல் குர்ஆனை பற்றி சொல்கிற நேரம் சூரா யாசீனிலே சொல்கிறான், உயிரோடு வாழுகிற மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. எங்களால விளங்க முடியுமான குர்ஆனை தான் தந்திருக்கிறான். விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷப்படுவோம். விளங்கல்லண்டா தூக்கி ஒரு பக்கம் வைக்காம குர்ஆனை படித்த உலமாக்கள் இருக்கிறார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற ஆலிம்கள் இருக்கிறார்கள். அவர்களை நெருங்கி போய் விளக்கம் கேட்டு அல் குர்ஆனை நெருங்கி வாழ்வோம். அதனூடாகத்தான் மறுமையில கண்ணியம் இருக்கிறது. குர்ஆனை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு நாங்கள் இன்னொரு வழியிலே போனால் மறுமை நாளையிலே கேவலப்பட வேண்டி வரும், கைசேதப்பட வேண்டி வரும் என்கிற அந்த எச்சரிக்கை செய்தியையும் மறுமையுடைய அந்த பயங்கரமான நிலையிலே நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை படி மறுமை நாளையில் மனிதர்கள் சந்திக்கின்ற அகோரங்களை குர்ஆன் பேசுகின்றது. ஒரு இன்னொரு விடயத்தை சொல்றேன், அதை சொல்லிட்டு முடிச்சுக்கல்றேங்க. மறுமையில நடக்கிற நிறைய நிகழ்வுகள் இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். என்னங்க அது? உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற பொழுது எங்களுடைய பெற்றோர்களின் பாசம் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க செய்கின்றது. பிள்ளை குட்டிகளின் பாசம் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க சொல்கிறது. இரத்த உறவுகளுடைய பாசம் மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்க சொல்கிறது. நாங்க இது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டோம்ங்க. பெற்றோரோட மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும், புள்ள குட்டியோட மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும், மனைவியோட மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும். நேற்றைய தினம் படித்தோம், இரத்த உறவுகளின் விடயத்தில் மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணும். இரத்த உறவுகள் தவறு செய்யறாங்க, நீ நரகம் போனாலும் பரவாயில்ல இருக்க கூடாதுங்க. இருந்தா மறுமையில என்ன நடக்கும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த மறுமை நாள் இருக்கிறதே, பிள்ளை குட்டிகளும் சொத்து செல்வங்களும் பயனளிக்காத அந்த மறுமை நாள். உலகத்துல நாங்க கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சாலும் வேலை இல்லைங்க, பிள்ளை குட்டிகளை பெற்று வளர்த்து சந்தோஷப்பட்டாலும் வேலை இல்லைங்க. அல்லாஹ் மறுமை நாளையிலே உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய சொத்துக்களும் பயனளிக்காத நாள் அந்த மறுமை நாள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு சாராரை வித்தியாசப்படுத்துகிறான், வேறுபடுத்துகிறான். அவர்கள் யார்? யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாரெல்லாம் ஈடேற்றம் அடைந்த உள்ளத்தோடு மறுமை நாளையிலே வந்தார்களோ, சொத்துக்களை வைத்து வெற்றி பெற்ற உள்ளங்கள், பிள்ளை குட்டிகளை வைத்து இரத்த உறவுகளை வைத்து வெற்றி பெற்ற அந்த உள்ளங்களை தவிரேண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்கட சொத்துக்களை வச்சு, எங்கட இரத்த உறவுகள், எங்கட சொந்த பந்தங்களை வச்சு சுவர்க்கத்துக்குரிய வழியை வாழ்க்கையை நாங்கள் வாழவில்லை என்றால் மறுமையிலே கை சேதப்பட வேண்டி வரும். அல்லாஹ் சொல்லுகிற வசனம் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்ங்க. 70வது அத்தியாயத்தை புரட்டுங்க. சஅல சாயிலும் பிஅஸாபின் வாகி. நடக்கவிருக்கின்ற அந்த தண்டனையை பற்றி கேள்வி கேட்பவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் மறுமையை பற்றி எச்சரிக்கை பண்ணி ஒரு சூரா பேசுறாங்க. மறுமையை பத்தி எச்சரிக்கை பண்ணி ஒரு சூரா பேசுறான். சஅல சாயிலும் பிஅஸாபின் வாகி. சூரத்துல் மஆரிஜ் என்று சொல்லுவோம். அந்த சூராவை பெறட்டுங்க. 70வது அத்தியாயம் 11வது வசனத்தில இருந்து 14வது வசனம் வரைக்கும் படியுங்கள். உலகத்தில் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற அந்த உறவுகள் மறுமை நாளையில எப்படியெல்லாம் எங்களுக்கு எதிராக நடப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யவத்துல் முஜ்ரிமு. அந்த மறுமை நாளையில் உலகத்தில் பாவம் செய்த பாவி என்ன ஆசைப்படுவான் தெரியுமா?
லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனி. அந்த மறுமை நாளையிலே நடக்கின்ற அந்த கேவலமான தண்டனைகளை பார்த்துவிட்டு, பயங்கரமான அந்த நிலைகளை பார்த்துவிட்டு, என்னுடைய பிள்ளை குட்டிகளை நரகத்தில் போட்டுவிட்டு நான் சுவர்க்கம் செல்லலாமே என்று நினைப்பானாம். சகோதரர்களே, உலகத்திலே எங்களுடைய பிள்ளை குட்டிகளை சுவனத்துக்குரிய பிள்ளைகளாக வாழச் செய்யவில்லை என்றால் மறுமையில நாங்க நரகம் போக வேண்டி வருமுங்க. அந்த நேரத்துல என்ன ஆசைப்படுவோம் தெரியுமா? இந்த புள்ள குட்டி நரகம் போனாலும் பரவாயில்ல, நான் அவர்களோட நன்மையெல்லாம் அள்ளிக்கிட்டு சுவர்க்கம் போகணும்னு வாப்பா ஆசைப்படுவாராம், உம்மா ஆசைப்படுவாராம். இந்த கேவலம் வாரத்துக்கு முன்னால உலக வாழ்க்கை சந்தர்ப்பமுங்க. நாங்களும் சுவர்க்கம் போற வாழ்க்கை வாழ்வோம், எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் சுவன வாழ்க்கை வாழச் செய்வோம். அன்பார்ந்தவர்களே, வசாஹிபதிஹி வ அஹி, அல்லாஹ் சொல்றான், உலகத்துல வாங்க கேள்வி கேட்போம், எங்கட மனைவியும் சுவர்க்கம் எங்களோட வருவாளா? மனைவிமார் கேட்பாங்க, எங்கட கணவன்மாரும் சுவர்க்கத்தில் எங்களுக்கு இருப்பாங்களா? உலகத்துல கேள்வி கேட்கிறோமுங்க. கணவன் சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை வாழணும், மனைவியையும் சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கை வாழை செய்ய வேண்டும். நீங்களும் சுவர்க்கம் போக தயாராக வேண்டும், உங்களுடைய கணவன்மார்களையும் சுவர்க்கம் அழைத்து செல்ல வேண்டும் இந்த உலகத்துல. இல்லை என்றால் வசாஹிபதிஹி, ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை நரகத்துல போட்டுட்டு கணவன் சுவர்க்கம் போக ரெடியாகுவான். கணவனை நரகம் போட்டுவிட்டு மனைவி சுவர்க்கம் செல்ல தயாராகுவாள். சகோதரர்களோடு இரக்கமாக பாசமாக வாழ்கிறோமா? சுவனத்துக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். இல்லை என்றால் சகோதரர்களை நரகத்திலே போட்டுவிட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்ற ஒரு சகோதரன் ஆசைப்படுவானாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், தான் நெருக்கிக் கொள்ளுகின்ற, நெருக்கமாக வைத்துக் கொள்ளுகிற தந்த புள்ள குட்டி இருக்குது பாருங்க, அதையெல்லாம் நரகத்தில் போட்டுட்டாவது நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவானாம். வமன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி, உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய எல்லா மனிதர்களையும் நரகத்தில் போட்டுட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவானாம். சகோதரர்களே, அந்த மோசமான நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வந்துராம இருக்க வேண்டுமா? என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய பிள்ளை குட்டிகள், என்னுடைய மனைவிமார்கள், என்னுடைய இரத்த உறவுகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சுவர்க்கம் போக வேண்டுமா? அதற்குரிய ஒரு களமாக இந்த உலகத்தை பயன்படுத்தினா வெற்றி பெறலாம். இல்லை என்றால் அடுத்தவர்களை நரகத்தில் போட்டுவிட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு கேவலமான நிலை வந்துடக்கூடாதுங்க. அல்லாஹ் சொல்கிறான் 80வது அத்தியாயம், அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா, அந்த சூராவை பிரட்டி படிங்க. 80வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் படிப்போம். ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, மறுமையுடைய அந்த அதிர்வு வந்துவிட்டால் யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான். வ ஸாஹிபதிஹி வ பனி, தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை குட்டிகளை விட்டு விரண்டோடுவான். எங்க ஓடுவாங்க? லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, அந்த மறுமை நாளையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை பராக்காக்குகின்ற நிகழ்வுதான் இருக்கும். தாயை பார்க்க நேரம் இருக்காது, தந்தையை பார்க்க நேரம் இருக்காது, பிள்ளை குட்டிகளை பார்க்க நேரம் இருக்காது. நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற நாளுங்க மறுமை நாள். உலகம் எப்படிங்க? என்னையும் சுவர்க்கம் கொண்டு போய் எல்லாரையும் சுவர்க்கம் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்கிறது தான் உலகம். மறுமை அப்படி இல்லைங்க, எல்லாரையும் நரகத்துல போட்டுட்டு நான் எப்படியாவது சுவர்க்கம் போகணும்னு நினைக்கிற நாளுங்க. அந்த நாள்ல இந்த மோசமான நிலை வந்து விடாமல் இருக்க வேண்டுமா? இந்த உலகத்தை குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன பிரகாரம் பயன்படுத்தி எங்களுக்கு சூழாக வாழுகிற எங்களுடைய உறவுகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழச் செய்து சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக மாற்றிய நிலையில் வாழ முடியுமா? மறுமையில் கண்ணியமாக குடும்பத்தோடு சேர்ந்து சுவர்க்கம் போகலாம். இல்லை என்றால் மறுமையில் கேவலப்படுகின்ற ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் கழிக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளையும், ஒவ்வொரு நிமிடங்களையும், ஒவ்வொரு
ஒவ்வொரு மணித்தியாலங்களையும் நான் உலகத்துக்கு வாழ வந்தவன் அல்ல, என்றோ ஒரு நாள் மரணித்து விடுவேன், நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையில் அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்படுகின்ற, அல்லாஹுடைய தூதரினால் சங்கைப்படுத்தப்படுகின்ற அந்த நல்ல மனிதர்கள் பட்டியலில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஒரு செய்தியை மட்டும் கேட்டுட்டு போங்க. நேற்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம், அல் குர்ஆனை வுது இல்லாமல் தொட முடியும்ன்றதுக்கு பல ஆதாரங்கள் சொன்னோங்க. அதில் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய சில பகுதிகளை நம்ம விட்டுட்டோம். அந்த பகுதியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கொள்கிறோம், சுருக்கமாக சொல்லிடுறோம். அதில் முதலாவது பகுதி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹுடைய காலத்துல அல் குர்ஆன் புத்தக வடிவத்தில் தொகுக்கப்பட்டிருக்கல்ல, அந்தந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எழுத அனுமதி கொடுத்தாங்க. அவரவர் வசதிக்கு ஏற்ப காலத்துல ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வசனமும் குர்ஆனாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் அதிகமாக மரணித்த யமாமா யுத்தத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹுடைய மஷூராவுக்கு அமைய அல் குர்ஆனை புத்தக வடிவத்தில் கொண்டாங்க. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். என்ன சொல்ல வாரேண்டா, ரசூலுல்லாஹுடைய காலத்துல புத்தக வடிவத்தில் இல்லாத அல் குர்ஆனை அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல தான் புத்தக வடிவத்தில் கொண்டு வந்தாங்கண்டா, அதை வுது எடுத்துக்கிட்டு தான் குர்ஆனை பிடிக்கணுமா இல்லையான்ற சட்டம் நபிகளாருடைய காலத்தில் என்ன செஞ்சிருக்கேலாது, வந்திருக்கேலாது. அதுக்கு ஆதாரம் இல்லைன்ற ஒரு பகுதியை பார்த்தோம், அது தனி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹிரக்கில் மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த ஹிரக்கில் மன்னனுக்கு கடிதம் எழுதுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா போடுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது குர்ஆன் வசனம். அல் குர்ஆன்ல ஒரு வசனம்ங்க. இது ஷாஃபி மதுஹபுல இது ரெண்டு இடத்துல குர்ஆன் வசனம். ஒன்று சூரத்துல் நம்ல்ல, ஷாஃபி மதுஹபுல சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு வசனம். அதனால தான் ஷாஃபி மதுஹபுல தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிஸ்மிலை சத்தம் சொல்வது கட்டாயம். இப்ப குர்ஆன்ல ரெண்டு இடத்துல உள்ள வசனத்தை ரசூலுல்லாஹ் எழுதி அனுப்புறாங்க. அடுத்தது என்ன எழுதுறாங்க, சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, தஆலவு இலா கலிமத்தின் ஸவாஇம் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உடன்பட்ட ஒரு விடயம், அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சூரா ஆல இம்ரானுடைய அந்த வசனத்தை எழுதி அனுப்புறாங்க. நம்ம சொல்றோம் வுது இல்லாம ஓதக்கூடாது, வுது இல்லாம பிடிக்க கூடாது. புகாரியை புரட்டி பாருங்கள், ஹிரக்கில் மன்னன் அந்த வசனத்தை அப்படியே வாசிக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே வாசிக்கிறார். ஹிரக்கில் மன்னன் வுது எடுத்துட்டா பார்த்தாரு, காஃபிருக்கு கொடுக்க கூடாதுண்டா ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்பினாங்களே. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது மிகச்சிறந்த ஆதாரம். நபிகளாருடைய காலத்துல குர்ஆன் புத்தக வடிவத்தில் இருக்கல்ல, ஒவ்வொரு வசனமும் குர்ஆன் என்ற இடத்துல இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லான்ற வசனத்தையும் குல் யா அஹ்லல் கிதாபி தஆலூன்ற அந்த குர்ஆன் வசனத்தையும் எழுதி ஒரு காஃபிருக்கு கொடுக்கறாங்க. அவர் அந்த கடிதத்தை எடுக்கிறாரு, அந்த வசனத்தை வாசிக்கிறார் என்று சொன்னா இது மிக தெளிவான ஆதாரங்க. காஃபிருக்கே குர்ஆனை கொடுக்கலாம். இப்ப முஸ்லிம்கள் நாங்க யாருங்க,
அதை மட்டும் சிந்திச்சு பார்த்தால் அது மிகச்சிறந்த ஒரு தெளிவாக இருக்கும். அல் குர்ஆன்ல சுலைமான் நபியோட வரலாற்றை சூரத்து நம்ல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த சுலைமான் நபி யாருக்கு கடிதம் எழுதினாங்கங்க? பல்கிஸ் ராணின்னு சொல்லுவோம், அப்படி ஒரு பேரை சொல்லுவாங்க. பக்கத்து நாட்டு அரசிக்கு கடிதம் எழுதுறாங்க. எப்படிங்க எழுதினாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த வசனத்தை தான் எழுதி அனுப்பினதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு, அப்படித்தானே வருது. இது சுலைமான் நபி கிட்ட இருந்து வர கடிதம். இது அல்லாஹ்வோட பேர் சொல்லி ஆரம்பிச்ச கடிதம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த அரசி, அந்த ராணி அந்த கடிதத்தை வாசிச்சு போட்டுத்தானே சொன்னாங்க சுலைமான் யுத்த பிரகடனம் செய்கிறார். அப்ப பிஸ்மில்லா அவங்க சொல்லலையா? அவங்க மாதவிடக்குல இருந்து குளிச்சுட்டு சுத்தமாகினாங்களா? குளிச்சு உதுவெடுத்துக்கிட்டு தான் அந்த வசனத்தை ஓதினாங்களா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள்ல, நபித்தோழர்களோட வழிகாட்டல்கள்ல, சஹீஹான செய்திகள்ல வுது எடுக்கிறதுக்கு, குர்ஆன பிடிக்கிறதுக்கு வுது எடுக்கிறது கட்டாயம்ன்றதுக்கான எந்த செய்திகளும் என்ன செய்யல, பார்க்க முடியலன்றத ஒரு மேலதிக தகவலா என்ன செஞ்சுக்கங்க, விளங்கிக்கங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க